ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக சிறுவாணி அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்க கேட்கலாம். பிரசாந்த் வணக்கம். தொடர் கனமழை காரணமாக இன்றும் வரை கூட அங்கு கோவையில் ரெட் அலர்ட் நீடிக்கும் பட்சத்தில் அங்கு சிறுவாணி அணையினுடைய தற்போதைய நீர்வரத்து என்னவாக இருக்கிறது? அங்கு கொள்ளளவு நிரம்பி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? விவரம் என்ன? கனகதாரா, அதாவது கோவைக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது வானிலை ஆய்வு மையம் சார்பாக. இந்த அடிப்படையில் கடந்த 2 நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியக்கூடிய சிறுவாணி அடிவார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று அடிவார பகுதியில் 86 மில்லிமீட்டர் மழை பொழிவும், அதனுடைய சிறுவாணியோட அணைக்கட்டு பகுதியில் 107 மில்லிமீட்டர் மழையும் பொழிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக கடந்த 5 நாட்கள்ல 12 அடிக்கு மேல் சிறுவாணியோடைய அணையோடைய நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது. நடப்பாண்டில் முதல் முறையாக நீர்மட்டம் அதிகமாக உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக சிறுவாணி அணையின் நீர்மட்டம் நேற்று 26.55 அடியிலிருந்து இன்று 30.24 அடியாக உயர்வு பெற்று கிட்டத்தட்ட 4 நாட்கள் பெய்த மழையின் காரணமாக 10 அடிக்கு மேல் அந்த உயர்வு அந்த அணையோட நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக வரையறுக்கப்பட்ட கொள்ளளவு 44.61 அடியாக இருக்கும் நிலையில் மழை தொடர்ந்தால் முழுவதுமாக அணை நிரம்பக்கூடிய நிலை என்பது இருக்கிறது. குறிப்பாக இந்த அணை நிரப்பும் பட்சத்தில் அந்த சிறுவாணியுடைய அணையிலிருந்து அந்த மழைகள் திறந்துவிடப்பட்டு குறிப்பாக கோவையிலுடைய பகுதிகளுக்கு நீர் திறந்துவிடப்படும். குறிப்பாக ஏற்கனவே கோவை மாநகராட்சியின் 22 வார்டுகள் மற்றும் கோவை மாவட்ட மேற்கு பகுதியில் உள்ள கிராம ஊராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் குடிநீர் ஆதாரமாகவும் இந்த சிறுவாணி அணை என்பது இருக்கிறது. எனவே குடிநீருக்கு வரும் காலங்களில் குடிநீர் கம்பம் இல்லாமல் முழுவதுமாக தண்ணீர், அது குறிப்பாக சிறுவாணி அணையிலிருந்து பொதுமக்கள் குடிநீர் தேவைக்காக 63.72 MLT தண்ணீர் எப்பவும் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது அரசாங்க தமிழக அரசு மற்றும் கேரள அரசு உத்தரவிட்டபடி 63.72 MLT தண்ணீர் என்பது வழக்கமாக திறந்துவிடப்படுகிறது. குறிப்பாக இன்னும் அணை அதிகமாக நிரம்பும் பட்சத்தில் முழுவதுமாக தண்ணீர் திறந்து விட்டால் கூடுதலாக தண்ணீர் திறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே சிறுவாணி அந்த நீரை நம்பியிருக்கக்கூடிய மேற்கு பகுதி மக்கள் மற்றும் மாநகர 22 வார்டுகளுக்கும் இந்த குடிநீர் தங்கு தடையின்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கனகதரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசாந்த். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் பொள்ளாச்சி அடுத்த ஆழியாறு கவி அருவியில் 2வது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபதி வழங்க கேட்கலாம். வணக்கம் பூபதி. கோவை மற்றும் நீலகிரியில் இன்று வரை கூட ரெட் அலர்ட் நீடிக்கும் பட்சத்தில் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்திருக்கிறது வனத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம். அங்கு ஆழியார் கவியருவியில் தற்போதைய நீர்வரத்து என்னவாக இருக்கிறது? அங்கு மழை பெய்து கொண்டிருக்கிறதா? மழை பொழிவினுடைய விவரம் என்ன? வணக்கம் கனகதாரா. அதாவது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆழியாறு கவியருவியானது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இந்த கவியருவியானது ஆனைமலை புலிகள் காப்பக வனப்பகுதிக்குள் உள்ளது. அதனால் இது வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த கவியருவிக்கு அதாவது விடுமுறை தினங்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பல்வேறு மாவட்டங்கள் பல்வேறு ஊர்களில் இருந்து வந்து குளித்து மகிழ்ந்து செல்வார்கள். இந்த நிலையில் கடந்த 4 மாதங்களாக வறண்டு கிடந்த கவியருவியானது மூடப்பட்ட நிலையில் தற்போது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மேலும் அதாவது ஆழியாறு நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் கவியருவிக்கு நீர்வரத்து அதிகமாக வந்துள்ளது. நேற்று இதே போன்று அதிக அளவில் நீர்வரத்து காணப்பட்டது. தொடர்ந்து இன்றும் 2வது நாளாக மேலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி குளிக்க வனத்துறையானது தடை விதிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் கவியருவியில் நீரின் அளவு சீரான பிறகு அதாவது சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க அனுமதிக்கப்படும் என வனத்துறை தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கடந்த 4 நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஆழியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. இதன் நீர்மட்டம் நாளுக்கு நாள் உயர்ந்த வண்ணமாக இருக்கிறது. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பூபதி.